அர்ஜுன், நீ பூமியை விட்டு சொர்க்கத்துக்கு வந்து இன்னையோட முழுசாக 10 நாள் ஆச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி தூங்காமல் இருக்க போகிற? இதுக்கு தான் நான் உன்னை கெஸ்ட் ஹவுஸில் தனியாக தங்க வைக்கக்கூடாதுன்னு நினச்சேன். உனக்கு ஒன்று தெரியுமா? போன 1 மணி நேரமாக நான் உன்னை தான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். உன்னோட குக்கிங் பேஷன் எனக்கு புரியுது. அதுவும் நீ போன பிறவியில் ஒரு பெரிய செஃப் ஆகணும்னு ஆசைப்பட்டது எனக்கு நல்லா தெரியும். உன்னை ஒன்று கேட்குறேன். ஒரு லைட்டரை உத்து பார்க்கறதாலேயோ ஒரு கத்தியை உத்து பார்க்கறதாலேயோ நீ ஒரு பெரிய செஃப் ஆகிட முடியும்னு நினைக்கிற? கிருஷ்ணா, நானே ஏற்கனவே நொந்து போயிருக்கேன், நீ வேற.
ஓகே ஓகே, கவலைப்படாத அர்ஜுன். உன் கவலைக்கெல்லாம் ஒரு முடிவு வந்தாச்சு. என்ன கிருஷ்ணா சொல்ற? நிஜமாவா? ஆமாம் அர்ஜுன், நான் இப்போ தான் பிரம்மாவோட ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வரேன். நாங்கள் ரேண்டமாக ஒரு 100 பேரை செலக்ட் பண்ணி நாளைக்கு பூமிக்கு அனுப்புகிறோம். அதில் நீயும் இருக்க. ஹாப்பி? ஓ மை காட், எஸ் எஸ், வெரி ஹாப்பி. ஆனா இதை நான் எப்படி நம்புறது? இந்த கேள்வி நீ கேட்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு தான் இதை என் கையோடு எடுத்துகிட்டு வந்தேன். உங்கள் 100 பேருக்கான ஃப்ளைட் டிக்கெட்ஸ். காலையில் 8 மணிக்கு ஃப்ளைட். தேங்க்ஸ்பா. என்ன சொல்றதுனே தெரியல எனக்கு. ஐ கான்ட் பிலீவ் இட். அது என்ன அர்ஜுன்? ஒன்றும் இல்லை கிருஷ்ணா. அது என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த டயபிட்டிஸ் டேப்லெட்ஸ் உனக்கு இந்த ஜென்மத்தில் கண்டிப்பாக தேவைப்படாது. இந்த முறை நீ ஒரு ஃப்ரீ பேர்ட்மா சுதந்திரமாக வாழ போகிற. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த 5 விரலில் ஒன்று தொட அர்ஜுன். அதான பார்த்தேன். எங்கடா ஒரு ட்விஸ்ட் கூட இல்லையேன்னு நினச்சேன். என்ன கிருஷ்ணா இது? கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு விரலை தொடு. என்ன கிருஷ்ணா இது? இந்த பிறவியில் நீ என்னவா ஆக போறங்கிற டெசிஷன். அது சரி. என்னவா தான் ஆக போறேன் கிருஷ்ணா? இந்த விரலை தொட்டிருந்தா நீ ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆயிருப்ப. இந்த விரலை தொட்டிருந்தா நீ ஒரு பெரிய டாக்டர் ஆயிருப்ப. இந்த விரலை தொட்டிருந்தா நீ ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிருப்ப. நீ தொட்ட விரல் இது. அதுக்கு முன்னாடி நீ தொட வந்த விரல் இது. இதை மட்டும் நீ தொட்டிருந்த நீ ஒரு ஃபேமஸான செஃப் ஆயிருப்ப. அப்போ இது? அது இல்லை அர்ஜுன், இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். நீ ஒரு கோழியா பிறக்க போற.